அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாட்டிக்ஸ்ல ஹேங்கிங் ஸ்ட்ரிங் 5th யூனிட்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஸ்டினை பார்க்கலாம். இது ஏப்ரல் 22ல கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 இயர்ல கேட்டிருக்காங்க. பார்ட் பி ஆர் பார்ட் சில கேட்குறாங்க. கொஸ்டின் படிக்கலாம். A uniform chain of length L is suspended from 2 points AB in the same horizontal line. அப்போ செயின் இதுதான், இந்த தொங்குது பார்த்தீங்களா, இந்த ஹேங்கிங் பார்ட் இதுதான் உங்களுக்கு செயின். ரெண்டுமே வந்து சேம் ஹரிசாண்டல் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பாயிண்ட் வந்து ஏ, இந்த பாயிண்ட் வந்து பி. இல்லைன்னா இது நீங்கள் பின்னு எடுத்துக்கிட்டு இது ஏன்னு எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஏவோட கோஆர்டினேட் எக்ஸ் கமா ஒய். ஓகே, ஒரு ஹேங்கிங் ஸ்ட்ரிங் தொங்குதுனாலே உங்களுக்கு அந்த பேரபோலா டைப்பில் தான் உங்களுக்கு தொங்கும். அப்போ அந்த வெர்டெக்ஸ் இருக்குல்லையே, அந்த லோயஸ்ட் பாயிண்ட், இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கேபிட்டல் சின்னு எடுத்துப்போம். அந்த லோயஸ்ட் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற அந்த வெர்டெக்ஸ் ஹரிசாண்டல் லைனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுக்கிறோம். இந்த லோயஸ்ட் பாயிண்ட், இந்த வெர்டெக்ஸ் ஆஃப் த கேட்டனரி கேபிட்டல் சின்னு எடுத்துக்கிறோம். ஏலேருந்து ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம். டேஞ்சன்ட்னா அது ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் டச் ஆகிட்டு போகிற ஒரு லைன். ஓகே, ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம். இந்த வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறோம் ஒய் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக. அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இந்த ஆரிஜின் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இந்த டிஸ்டன்ஸ் தான் ஸ்மால் சி. டேஞ்சன்ட் அட் ஏ மேக் அன் ஆங்கிள் வித் எக்ஸ் ஆக்சிஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், சைன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இது கொடுத்துருக்காங்க. இஃப் த டென்ஷன் அட் ஏன்ற பாயிண்டில் இருக்கிற டென்ஷனுக்கு நமக்கு என்ன ஃபார்முலான்னா, அந்த டபிள்யூ, அது வெயிட் ஆஃப் த ஸ்ட்ரிங் பெர் யூனிட் லென்த் இன்ட்டு அந்த ஒய் கோஆர்டினேட், அதுதான் டென்ஷனுக்கான ரிசல்ட். அது நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்டார்டிங் புக் ஒர்க்கில் டிரைவ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. ரைட். ஸோ அந்த டென்ஷன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டபிள்யூ இன்ட்டு ஒய் கோஆர்டினேட், அது தெரியும். The tension at A is n times that at the lowest point. அப்போ lowest pointனா C. அப்போ tension at A வந்து n times tension at C ன்னு கொடுத்துருக்காங்க. tension at C வந்து நம்ம T நாட்டுன்றது அந்த இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணும்போது சொல்லியிருப்போம். அங்கே T நாட்டுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னா WC அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரெண்டு ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, ஷோ தட் த ஸ்பேன் மஸ்ட் பி, எதை நம்ம ஸ்பேன்னு சொல்லுவோம், இந்த ஸ்ட்ரிங் ஏயும் பியும் உங்களுக்கு சேம் ஹரிசாண்டல் லெவலில் ஃபிக்ஸ் ஆயிருக்கு இல்லையா, இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஏபி இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம ஸ்பேன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ ஸ்பேன் என்ன அப்படின்னா ஏபிக்குள்ள டிஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் ஏபி. இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் சொல்லும் பொழுது, இப்போ இதுதான் உங்களுக்கு ஆரிஜின் இல்லையா, இந்த ஆரிஜின், இந்த ஒய் ஆக்சிஸ் இருக்குது. இப்போ இங்கிருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் இந்த ஒய் ஆக்சிஸ்க்கு ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸாகவும் இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஒய்யாகவும் இருக்கும். இப்போ இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ்னா இந்த டிஸ்டன்ஸும் எக்ஸ் உங்களுக்கு. ஓகே, இது சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால இது எக்ஸ்னா இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸாக இருக்கும். அப்போ ஸ்பேன் ஏபி ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் கோஆர்டினேட். அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறேன் நான். ஓகே, எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் ஏ. ஓகேவா? இப்போ எக்ஸ் கோஆர்டினேட் சொல்லும்போது நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஏற்கனவே, இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன், பேராமெட்ரிக் ஃபார்மு, கார்ட்டீசியன் ஃபார்ம் படிச்சிருக்கோம். அதில் பேராமெட்ரிக் ஃபார்மில் எக்ஸுக்கு என்ன நமக்கு ரிசல்ட் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ பேராமெட்ரிக் ஃபார்மில் எக்ஸுக்கு என்ன ரிசல்ட்னா, எக்ஸ் ஈக்குவல் டு சி டைம்ஸ் லாக் ஆஃப் சீக்கன்ட் ஐ ப்ளஸ் டான் ஐ. எங்கள் சின்றது ஸ்மால் சி. ஓகே, அப்போ இங்கே ட்வைஸ் சி டைம்ஸ் லாக் ஆஃப் சீக்கன்ட் ஐ ப்ளஸ் டான் ஐ. அப்போ ஸ்பேனுக்கான ஃபார்முலா இதுதான் இப்போ நமக்கு. ஓகேவா? ஆனால் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டில் பாருங்கள், ஸ்பேன் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கு, எல் இருக்குது, என் ஸ்கொயர் மைனஸ் எல் இருக்குது, இங்கே சையே இல்லை. அப்போது இந்த சீக்கன்ட் சை டான் சைக்கான ரிசல்ட்டு அப்புறம் சியும் கிடையாது. சீக்கன்ட் சை சி டான் சை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சி சீக்கன்ட் சை டான் சை, இது எல்லாமே நம்ம எதில் கண்டுபிடிக்கணும், இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, given வந்து tension at A ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, tension at A equal to n times tension at the lowest point. நம்ம எதை lowest point சொல்லுவோம், the capital C, the vertex of the catenary தான் நம்ம lowest point சொல்லுவோம். அப்போ tension at C. ஓகே, ஸோ tension at A நம்ம என்ன ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், W times the y coordinate. ஓகேவா? ஏன்னா இந்த at the point Aல y coordinate வந்து y தான் எடுத்திருக்கோம். அதே போல் டென்ஷன் அட் சி வந்து n டைம்ஸ் இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டாக இருந்தாலும் அது நம்ம டி நாட்டு நம்ம சொல்லுவோம். இல்லை நீங்கள் இது சிம்பிளாக வேணும்னா டென்ஷன் அட் ஏ ஈக்குவல் டு n டைம்ஸ் டென்ஷன் அட் டி நாட்னு சொல்கிறோம். டி நாட் இஸ் நத்திங் பட் இந்த லோயஸ்ட் பாயிண்ட்னு அர்த்தம். லோயஸ்ட் பாயிண்ட் சியில் இருக்கிற டென்ஷன் அங்கே என்ன நமக்கு வரும் அப்படின்னா, W இன்ட்டு சி, இந்த ஸ்மால் சி. இப்போ ரெண்டு பக்கம் பாருங்கள், W நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா, y ஈக்குவல் டு என்சி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ
ஸோ இங்கே கிடச்சிருக்கிறது y ஈக்குவல் டு என்சி. அகைன் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்லாம் நமக்கு எதுவும் கிடையாது, எல் என் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒய்ன்றது நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒய் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் இங்கே நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் காமன் கேட்டனர்னால 2 ஈக்குவேஷன் இருக்கும். எக்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன், ஒய்க்கு ஒரு ஈக்குவேஷன். எக்ஸ் இங்கே யூஸ் பண்ணிட்டோம், ஒய்க்கு என்ன ஈக்குவேஷன் பாருங்கள், y ஈக்குவல் டு சி சீக்கன்ஸ் ஐ. ஸோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே வேணால் எழுதுகிறேன். பை இதுவும் பேராமெட்ரிக் ஃபார்ம் தான், பை பேராமெட்ரிக் ஃபார்ம். இது உங்களுக்கு புரியுறதுக்காக y ஈக்குவல் டு சி சீக்கன்ஸ் ஐ. ஸோ இதை தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லெஃப்டில் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ விச் இம்ப்ளைஸ் சி சீக்கன்ஸ் ஐ ஈக்குவல் டு என் இன்ட்டு சி. ஸோ ரெண்டு பக்கம் ஸ்மால் சி இருக்கு இல்லையா, சியை கேன்சல் பண்ணிடலாமா. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, சீக்கன்ஸ் ஐ ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது. சீக்கன்ஸ் ஐ ஈக்குவல் டு என். ஓகே, இப்போ ஸ்பேனில் இருக்கிற ஃபார்முலா பாருங்கள், twice c times log of secant psi plus tan psi இருக்குது. அப்போ secant psi வந்து n நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இங்கே tan psi இருக்கே, அப்போ tan psi in terms of n நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஓகே, tan theta நம்ம என்ன சொல்லுவோம், trigonometrical identities நம்ம படிச்சிருக்கிறது 1 plus tan square theta equal to secant square theta. அப்போ இதிலிருந்து tan square theta நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா secant square theta minus 1. நமக்கு tan theta வேணும், taking square root on both sides எடுத்துனா tan theta equal to square root of secant square theta minus 1. இப்போ இந்த ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ tan psi equal to root of secant square psi minus 1. secant psi யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ tan psi நமக்கு என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா root of n square minus 1. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த ஸ்பேனில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சீக்கன் சைக்கான வேல்யூ, டான் சைக்கான வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் எண்ணில் கண்டுபிடிச்சிரும். அகைன் சி நிற்குது. ஓகே, சி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஷனில் இன்னும் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏன்னா நம்ம அந்த ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டில் எல் வருது. எல் எங்கே இருக்குன்னு பாருங்கள் கொஷனில், எ யூனிஃபார்ம் செயின் ஆஃப் லென்த் ஏ, அதாவது இந்த ஏசிபி இந்த ஹேங்கிங் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இதனோட லென்த்து தான் நமக்கு எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஏசிபியோட லென்த் எல். அப்போ ஏசின்னு சொல்லும்போது மிட் பாயிண்ட், அது லோயஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஏக்குள்ள டிஸ்டன்ஸ், அப்போ அந்த லென்த்தில் பாதி, அப்போ L/2. இந்த லென்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், எனி பாயிண்ட் எடுக்கிறோமோ இந்த லென்த்து தான் நம்ம ஸ்மால் எஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ரெண்டு ரிசல்ட் வச்சு தான் நம்ம கொண்டு வர போகிறோம். என்ன கொண்டு வர போகிறோம், சின்ஸ் எல் வந்து எல் இஸ் த லென்த் ஆஃப் த string. So that length of the string, அப்போ CA equal to the arc length CA equal to என்னவா இருக்குன்னா L/2 இருக்கும். பட் நாம் என்ன எடுப்போம் அப்படின்னா arc length, அதாவது lowest pointலேருந்து எனி பாயிண்ட் ஆன் த கேட்டனரி இருக்கிற அந்த லென்த்தை தான் நம்ம ஸ்மால் எஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இது ரெண்டு ஈக்குவலாக தானே இருக்க முடியும், ரைட்டா. ஸோ தேர்ஃபோர் S equal to L/2. இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், S equal to L/2 வரும். பட் எஸ் வச்சு நமக்கு என்ன ஈக்குவேஷன் தெரியும் அப்படின்னா பை இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன், இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷனோட ரிசல்ட் சொல்லுங்க பார்ப்போம். S equal to C into tan psi. ஓகே, அப்போ இது S equal to L/2, இது S equal to C tan psi. ரெண்டுமே S தான் ரெப்ரசென்ட் பண்ணுது, ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ L/2 equal to C tan psi நமக்கு வந்துடும். So therefore L/2 equal to C tan psi. tan psiக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ L/2 equal to C into tan psi நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன, root of n square minus 1. அதை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ root of n square minus 1. நம்மளோட எய்ம் C கண்டுபிடிக்குது, ஏன்னா ஸ்பேனுக்கான ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2c into log of secant psi plus tan psi. secant psi கண்டுபிடிச்சிட்டோம், tan psi கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ CA in terms of LN வர மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் இருந்து C equal to என்ன வரும், CA மட்டும் ரைட்டில் வச்சுக்கோங்க. ப்ராடக்ட்டில் இருக்கிற root of n square minus 1 லெஃப்ட்டுக்கு போச்சுன்னா டினாமினேட்டரில் வரும். ஸோ C equal to L/2 into root of n square minus 1. ஸோ ஸ்மால் CA நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ therefore span equal to 2c into log of secant psi plus tan psi இல்லையா, கண்டுபிடிச்ச ஒரு ஆன்சரை ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ 2 into சிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், L/2 into root of n square minus 1 into log of secant psi நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், என்னன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா. அப்போ n plus tan psi வந்து root of n square minus 1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்போ ஸ்பேன்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ span is nothing but the length AB, the horizontal length AB. span AB equal to
L by root of n square minus 1 times log of n plus root of n square minus 1. ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அழகாக அதில் 10 மார்க் வாங்கலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா முதல்ல கொஸ்டினை படித்து புரிஞ்சுக்கணும். என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, ஹேங்கிங் ஸ்ட்ரிங்கோட பேசிக் நோட்டேஷன், கேபிட்டல் சி என்ன, ஸ்மால் சி என்ன, எஸ் எங்கே எடுப்போம், சை எங்கே எடுப்போம், அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் பேசிக்கான காமன் கேட்டனரிக்கான ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குது, இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன் இருக்குது, பேராமெட்ரிக் ஃபார்ம் இருக்குது, கார்ட்டீசியன் ஃபார்ம் இருக்குது. இங்கே நம்ம கார்ட்டீசியன் ஃபார்ம் யூஸ் பண்ணல, பேராமெட்ரிக் ஃபார்ம் 2 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் நம்ம வேறு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸ் வந்து எந்த ப்ராப்ளம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். கொண்டு தேவையான ரிசல்ட்டை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே, அடுத்த ஒரு காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.